எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் குருவே, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் குருவே, மனவளக்கலையில் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் குருவே, 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் குருவே, குருவே. உடலையும் மனதையும் இணைத்தாய் நீ, உடலையும் மனதையும் இணைத்தாய், அதன் உள் உயிரையும் இணைக்கும் கலையை தந்தாய், உடலையும் மனதையும் இணைத்தாய், அதன் உள் உயிரையும் இணைக்கும் கலையை தந்தாய், அத்தனை கலைகளும் வர்ம களஞ்சியமாய், அத்தனை கலைகளும் வர்ம களஞ்சியமாய், ஆதலினால் பல ரகசியம் காத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் குருவே, குருவே. அறிவேதான் தெய்வம் என்று, அறிவேதான் தெய்வம் என்று அகிலத்திற்கு உணர்த்திய கலியுக குருவே, அறிவேதான் தெய்வம் என்று அகிலத்திற்கு உணர்த்திய கலியுக குருவே, அனைத்து உயிர்களையும் இயக்கும் உயிரே, அனைத்து உயிர்களையும் இயக்கும் உயிரே, இறையாற்றல் என்று உணர வைத்த எங்கள் குருவே, 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 அனைத்து உயிர்களையும் இயக்கும் உயிரே, இறையாற்றல் என்று உணர வைத்த எங்கள் குருவே, 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 மனவளக்கலையில் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் குருவே, குருவே. வாழ்க வளமுடன். அன்பர்களே,
இந்த மனிதர்களை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து மாமனிதராக மாற்றும் இந்த மனவளக்கலையில இங்கே நாம இந்த குருவை பிடித்திருக்கிற நாம அனைவருமே பாக்கியசாலிகள். இப்போ அம்மா நமக்கு ஒரு சில கருத்துக்களை நமக்கு சொன்னார்கள். யுக தர்மம்னு ஒன்று இருக்கு. அந்த யுக தர்மத்தின்படி இந்த கிருத்தாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்திலே வாழும் காலத்திலேயே மனிதர்கள் இறை உணர்வு பெறுவதற்கு குருவை தேடி ஓடுவார்கள். தனக்கு குரு எங்க கிடைப்பார் என்று குருவை தேடி ஓடுவார்கள். அது அந்த 3 யுகத்தினுடைய தர்மம். ஆனால் கலி என்றால் வலி. கலியுகம் பிறந்த பிறகு உலகத்திலே இருக்கின்ற எந்த மனிதர்களும் குருவை தேடி போக மாட்டார்கள். அதுதான் யுக தர்மம். ஆனால் அந்த இடத்தினுடைய தர்மம் என்ன சொல்கிறது என்றால், கலியுகத்திலே எந்த சீடர்களும் குருவை தேடி போக மாட்டார்கள். அதற்கு பதிலாக குருமார்கள் சீடர்களை தேடி வருவார்கள். இதுதான் யுக தர்மம். இப்ப நாமெல்லாம் மகரிஷியை நாம பிடிச்சோமா, அவர் நம்மளை பிடிச்சாரா? நான் ஒரு நல்ல குரு பிடிச்சேன், நல்ல ஒரு குரு பிடிச்சேன்றமே, நாம பிடிச்சோமா, அவர் நம்மளை பிடிச்சாரா? அவர் தான் நம்மளை பிடிச்சிருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் அவர் நம்மை பிடிக்க வேண்டும் என்றால் ஒரு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடி பேர்ல நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்காங்களே, நம்ம நாமக்கல்ல எத்தனையோ பேர் இருக்காங்களே, இத்தனை பேரை விட்டுட்டு என்னையும் பிடிக்கணும் குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். குரு என்னை பிடித்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? அதாவது எவர் ஒருவரை குரு கலியுகத்திலே சீடராக தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ, பிடித்திருக்கிறாரோ, அவரால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு உபகாரம் ஆக வேண்டி இருக்கிறது. அவ்வளவுதான். ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை இருந்தால்தான் குரு நம்மை பிடிப்பார். அந்த தேவை இல்லை என்றால் குரு நம்மளை பிடிச்சா கூட நம்முடைய பதிவுகள் என்ன பண்ணணும்? நம்மளை தடுத்துரும். அப்ப இதை கடந்து குரு நம்மை பிடித்திருக்கிறார். இன்னொன்னு சொல்றோம். இந்த யுக தர்மம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இரவு நாம படுத்துட்டு தூங்க போறோம். ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே. தூங்க போறோம். நாளை காலை இந்த பிரபஞ்சத்திலே உன்னால் ஏதோ ஒரு உபகாரம் இருக்கிறது என்று இறைநிலை நிலைத்தால் மட்டுமே உன்னை எழுப்பும். இல்லைன்னா எழுப்பாது. அப்படியே முடிஞ்சு போச்சு கதை. இல்லைன்னா எழுப்பாது. என்ன அப்ப என்னை தினமும் என்ன பண்றது? அது ஏதோ எழுப்புறது. நான் என்ன அர்த்தம்? என்னால இந்த சமுதாயத்திற்கு ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன? அததான் இந்த மனவளக்கலையில நாம சிந்திக்கிறோம். அந்த காரியம், அதனுடைய தொடக்கம், ஆரம்ப புள்ளி எங்கன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய உடல் நலம் தான். நல்லா ஞாபகம் வச்சு. ஏன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை நான் வாழணும்னா அதுக்கு மனவளக்கலை எப்படி எனக்கு உதவி செய்கிறது? எப்படி? மனசு சரியில்லைன்றோம். இப்ப நம்ம மற்றவங்க எல்லாம் பாருங்களேன், ஒரு குருவை பிடிக்காத மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், என்ன பண்ணா, மனசே சரியில்லைப்பா, கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தேன், மனசே சரியில்லைப்பா, பாதி நேரம் நான் பூஜை ரூம்லயே உட்கார்ந்துடுறேன் சொல்றோமா? அப்போ அந்த இறைநிலையோடு அந்த குறிப்பிட்ட நேரம் ஐக்கியமாற வரைக்கும் தான் மனசு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதுல இருந்து வெளில வந்தோன்னு என்ன சொல்றது? நம்மளே என்ன சொல்றோம்?
கோயில்ல இருந்த வரைக்கும் நல்லா இருந்தப்பா, வந்து உள்ள வந்து செருப்பு விட்டுட்டு காலை வச்சம்பா உள்ள, எனக்கு பிடிச்சிருச்சுப்பா சொல்றோம்ல நம்ம. அது யாரு பிடிக்கிறது? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பதிவு இல்லாத மனிதர்கள் இல்லை இந்த உலகத்துல. முதல்ல புரிஞ்சுக்குங்க, மனவளக்கலையினுடைய தாற்பயமே அதுதான். பதிவு இல்லாத மனிதர்கள் இல்லை, அதாவது கர்மா இல்லாத மனிதர்கள் இல்லை. கர்மா கர்மா என்றால் என்ன? நம்ம இன்னும் சொல்றோம், எல்லாம் என் தலையெழுத்துப்பா, எல்லாம் என் கர்மாப்பா, எல்லாம் என் போராத நேரம்பா அப்படின்னு வார்த்தைகளை தான் மாத்துறோம், அவ்வளவுதான். நம்ம அந்த கர்மா கர்மா பதிவு பதிவுன்னு சொல்றோமே, அது என்ன? முன்வினை செயலா? ரெண்டும். இந்த நிமிஷம் இருக்கு செஞ்சது. முதல்ல கர்மானா என்ன அது தெரியாம நம்ம பேசக்கூடாது. அதை பத்தி செயலுக்கேற்ற விளைவு அதான் கர்மா. எங்க இந்த செயல் வருது? எப்படி வருது? எப்படி வருது? அது எப்படி வருது? அது எப்படி வருது? அது எங்கேருந்து வருது? கருமையெல்லாம் இப்ப மகரிஷி சொல்லி கொடுத்தது, அதுக்கு முன்னாடி எல்லாம் பரம்பரையிலே இருந்ததா? ஞாபகம் வச்சுங்க. கர்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மா என்பது 5 கூட்டு கலவை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்மா என்பது 5 கூட்டு கலவை. அது என்னென்னு கேட்டீங்கன்னா, 1 சரீரம். சரீரம்னா எது? இந்த உடம்பு. 2 ஜீவன். சரீரம் இருந்தா அதுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். ஜீவன் இருக்கணும். ஜீவன் இருக்கணும். ஜீவன்னா உயிர். சரீரம் இருந்தால் அதுல என்ன இருக்கு? இந்த ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இருக்கிறது. ஜீவன் இல்லாத சரீரத்துக்கு பேர் என்ன? பிணம். அப்ப நாம யாரு? கொஸ்டின் கரெக்டா கேளுங்க. சரீரம், அதுல ஜீவன் இருந்தால் நாமம். இப்ப ஜீவன் இல்லாத சரீரம் பிணம். அப்ப நாம யாரு? ஜீவனோடு இருக்கிற பிணம். நாம ஜீவனோடு இருக்கிற பிணம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இதெல்லாம் தான் வைராக்கியம் வரணும் நமக்கு வாழ்க்கையில. நம்ம மரணத்தை பார்த்து பயப்படுறோமே, பயப்படக்கூடாது. ஒரு பிணத்தை பார்த்தா பயப்படுறோமே. நாம யாரு? உயிரோடு இருக்கிற பிணம். இதுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு பிணம் இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்குள்ள ஒரு பிணம் இருக்கிறது. அந்த பிணம் இந்த ஜீவன் போய்விட்டால் இது என்னவா மாறிடும்? பிணமா மாறிடும். அவ்வளவுதான். அது இருக்கிற வரைக்கும் தான் நானு 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 நானுன்னு சொல்லுவோம். அது கிளம்பிடுச்சுன்னா அவ்வளவுதான், போச்சு. அதனாலதான் சொன்னாங்க, சரீரம் இன்றி சிவத்தை உணர சாத்தியமில்லை. சிவம் இன்றி இந்த சரீரம் இயங்கவும் சாத்தியம் இல்லை. அப்ப ரெண்டுத்துக்கு எது தேவை? இந்த உடம்பு தேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உடம்பு தேவை. அப்போ இப்ப இந்த உடம்பை நாம என்ன பண்றோம்? நம்ம பிணத்தை நாம 2 காலால சுமந்துட்டு வந்து இந்த அறிவித்திருக்கோல்ல உட்கார்ந்து இருக்கிறோம். நாளைக்கு நம்ம போயிட்டோம்னா இதை 8 கால் சுமக்கும். இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் பயமுறுத்தல யாரையும். நமக்குள்ள அடிக்கடி சொல்லி பார்த்துக்கணும். சொல்லி பார்த்துனாலே என்ன வந்துடும்? நமக்கு ஒரு வைராக்கியம் வந்துடும். வைராக்கியம் வந்துடும். இதுதான் வாழ்க்கை. அந்த வைராக்கியம் வரணும் நமக்குள்ள. வைராக்கியம் நமக்குள்ள வந்துருச்சுனால் துன்பம் நம்ம கிட்ட வராது. ஒருவேளை துன்பம் வந்தால் அதனால் எந்த விதத்திலும் நாம் உடல் அளவிலோ மனதளவிலோ நாம் பாதிக்கப்பட மாட்டோம். அது வரணும். அதை கொடுக்கிறது தான் மனவளக்கலையில் இருக்கிற பயிற்சிகள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா முதலே நம்ம சொன்னோம், இந்த சரீரம், இந்த ஜீவன் இந்த உலகத்துல பிறந்ததே பிறப்பை எடுத்ததே எதுக்கோசரம்? இறைவனை உணர்றதுக்கு தான். அதை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்கணும்.
அப்போ அந்த பயணத்துல திரும்ப திரும்ப சொல்றது அதுதான், அந்த ஒழுங்கு நீதி இருந்தா தான் நம்ம பயணம் எப்படி இருக்கும், நம்ம எந்த இடத்துக்கு போய் சேரணும் அந்த இடத்துக்கு நம்ம எந்த விதமான சிரமமும் இல்லாமல் போய் நம்மால சேர முடியும். இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை முழுக்க என்ன ஆகும், எந்த பிரயாணத்துல நம்ம போறோம் அந்த பிரயாணத்துல நிறைய தடைகள் வரும், நிறைய பிரேக் டவுன் வரும். இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் போகணும். சித்தர் பாடல் கூட சொல்றாங்க பாருங்க, செத்த பிணத்தினை கட்டி சுமந்து. யார சொல்றாங்க, நம்மளதான் சொல்றாங்க. இப்ப நம்ம சுமந்துட்டு வந்திருக்கிறோம். நம்மத செத்த பிணத்தினை கட்டி சுமந்து வெட்டி எரிகின்ற புலன்களும் வெந்து. நம்மளை இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை எரிச்சிட்டாங்கன்னா இந்த புலன்கள் என்ன ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நேத்து இருந்தாம்பா அவன், இன்னைக்கு இல்ல, அவ்வளவுதான். கால் கொண்ட வழியில் நானும் நடந்து என் கொண்ட சிவமே நீ என மறந்து. அதாவது எனக்குள்ள அவன் இருக்கிறான்றதை நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். எனக்குள்ள இறைவன் இருக்கிறான் என்பதை நான் மறந்துட்டேன். ஏன், நானு நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் இந்த நானு எப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அப்பெல்லாம் கர்மா அது வேலையை செய்யும். எது ஒண்ணுமே நான் செய்யல அவன் செய்யறான், அவனுடைய செயல் அவன் செயல் நம்ம செயலை ஒழுங்கு நியதியோடு செய்தால் கர்மால நம்ம மாட்ட மாட்டோம். இதான் வித்தியாசம் எடுத்துக்கோ. புரியுதுங்களா? கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து என் கொண்ட சிவமே நீ என உணர்ந்து. முதல்ல மறந்து, இப்போ உணர்ந்து. எப்போ உணர்றோமோ சிவனை, நமக்குள்ள இருக்க சிவத்தை எப்போ உணர்வோம், கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து. எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு வீதியில ஒரு நாய் போகுது, அது என்னதான் கடிக்க வருதுன்னு நினைச்சு அது நம்மளை பார்த்தாலே நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் ஓரம் போறோம். அதுக்கு நம்மளை நோக்கி வரும்போது கீழே இருந்து ஒரு கல் எடுத்து என்ன பண்றோம், ஒரு நாயை நம்ம அப்படி அடிக்கிறோம், விரட்டுறோம். அந்த அடியை வாங்கிட்டு நாய் வேகமா போகுது. ஆனால் நீ அடிச்ச அடி அந்த நாய் மேல பட்டுது, நாய்க்கு வலி வந்தது, ஓடிடுச்சுன்னு சொல்றியே, அந்த கல்லு போய் நாய் மேல பட்டுது, அந்த கல்லுக்கும் ஒரு வலி இருக்குமே, நீ அன்னைக்கு உணர்ந்தையா? அவங்க சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க, சித்தரோட சிந்தனை. கல்லுக்கும் என்ன இருக்கிறது, ஒரு வலி. ஏன், அதுவும் அணுக்களின் கூட்டு. அதுல என்ன இருக்கு, அதுலயும் பஞ்சபூதம் இருக்கிறது. நானும் யாரு, அணுக்களின் கூட்டு. எனக்குள்ள என்ன இருக்கிறது, பஞ்சபூதம் இருக்கிறது. ஆனால் இந்த கல் கொண்ட வலியை எப்ப நீ உணர்வ அப்படின்னு சொல்ல, கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து. எப்பன்னு கேட்டீங்கன்னா, தள்ளாடி தள்ளாடி நானும் நடந்து உண்ட வாயும் உண்ண மறுத்து. என்ன ஆயிடுச்சு, எனக்கு இப்போ வயசாயிடுச்சு, முதுமை வந்துருச்சு, கண்ணு பாதி தெரியல, காது சுத்தமா ஸ்பீக்கரு அவுட்டு, எல்லாம் போயிடுச்சு, என் உடம்பே எனக்கு தெரியல, கண்ணு மங்கலா இருக்கு, என் துணி விலகி இருக்கிறது, எனக்கே தெரியல. ஆனால் உன் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னை 4 பேர் வந்து போடுற இடம் துணி விலகி இருக்கிறதே, அது ஒழுங்கா போட மாட்டேன், அவனுக்கு அறிவே இல்லையா, அவனுக்கு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றாங்க பாருங்க, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் கல் கொண்ட வலி அப்படிங்கிறார். நாம துணி விலகிட்டு அப்படி படுத்துட்டு இருக்கிறோம்னு நம்ம வீட்டுல நாம யாராவது நினைப்போமா? நினைக்க மாட்டோம். துணி விலகி இருக்கிறது எனக்கே தெரியல, தெரிஞ்சாலும் அவங்க அப்படி சொன்னாலும் எழுந்து என் துணியை சரிப்படுத்திக்கிற நிலைமைக்கு என்னுடைய உடல் ஒத்துழைப்பு இல்லை. அதான் கல் கொண்ட வலியை நானும் உணர்ந்து என் கொண்ட சிவமே நீ என உணர்ந்து. அந்த நேரத்துல நாம ஒரு கண்ணீர் விடுறோம் பாருங்க, இதுக்கப்புறமா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? அதுதான்
உண்ட வாயும் உண்ண மறுத்து. வசதிகள் பல இருக்குது, அரை இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. ஏன்? இறங்கல. எந்த உறுப்புகளும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. நல்லா இருக்கும்போது உடல் மீது ஒரு அக்கறை நமக்கு இல்ல. நானு எல்லாம் இருந்தோம். என்ன பண்ணிடுச்சு? மொத்தமா விதி அதனுடைய வேலையை என்ன பண்ணிட்டது? சரியா காரியத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. உண்டவாயும் உண்ண மறுத்து. மரணம் வர நேரத்துல கண்ணாடி பிம்பத்தின் முன்னே. கண்ணாடி பிம்பம்னா யாரு? கண்ணாடி பிம்பம்னா யாரு? பரமாத்மா, இறைவன். இப்ப கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க போய் நிக்கிறீங்கன்னா பார்க்கிறது தான் நீங்க. பார்க்கப்படுறது ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை நீங்களே நினைச்சுக்கிறீங்க. நாம இல்ல, பார்க்கப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா பரம். பார்க்கப்படுவது பரம், பார்ப்பது ஜீவன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்ணாடி பிம்பத்தின் முன்னே. அது எப்போன்னா மரணத்தின் தருவாயில. மரணம் அடைகின்ற நேரத்துல இறைவன் உனக்கு முன்னே காட்சி கொடுப்பாரு. அதான் கண்ணாடி பிம்பம். அந்த நேரத்துல காட்சி கொடுக்கும்போது அப்ப உனக்கு ஒண்ணுமே வராது. கை கட்டி வாய் மூடி கண்ணீர் மல்க நின்று. வார்த்தை வராது நமக்கு அந்த நேரத்துல, எந்த வார்த்தையும் வராது. ஏன்? யார் நமக்கு முன்னாடி நிக்கிறது? யாரு? பரம். பரம் நிற்கிறது. கை கட்டி வாய் மூடி கண்ணீர் மல்க நின்று. இனி உனை காண்பேனோ அல்லேல் கண்மூடி போவேனோ. அப்போ இந்த கண்ணாடி பிம்பத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து வாழும் காலத்திலேயே பார்க்கணுமா, எல்லாம் இழந்து போய் இறக்குற காலத்துல பார்க்கணுமா? அப்ப வாழும் காலத்துல நான் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப வாங்க அந்த 5 சொன்ன இல்லையா, திருப்பி அங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. முதல்ல என்ன சொன்னோம்? சரீரம். சரீரம் இருந்தா என்ன இருக்கணும்? அதுல ஜீவன், உயிர் இருக்கணும். இந்த சரீரமும் ஜீவனும் இருந்தால் எது இருக்கும்? அதுல புலன்கள் இருக்கும், பிளஸ் புலன்கள். இதுல வந்து ரொம்ப இந்த ஹீரோயின் யாருன்னா இந்த புலன்கள் தான். இந்த கர்மாவினுடைய கதாநாயகி யாரு? புலன்கள் தான். அதுதான் அத்தனையும் பண்றது அதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புலன்கள். இந்த புலன்கள் இருந்தால்தான் எது வரும்? செயல். போடுங்க, செயல். புலன்கள் இருக்கிறதே தான் உங்களால செயல் செய்ய முடியுது. செயல் வந்தால் என்ன விளைவு? என்ன வரும்? விளைவு வரும். இப்பதான் இதுதான் சரீரம் பிளஸ் ஜீவன் பிளஸ் புலன்கள் பிளஸ் செயல் பிளஸ் விளைவு ஈக்குவல் டு கர்மா. அதுதான். புரியுதா? அப்போ இந்த கர்மா, இந்த பதிவுகள் நல்லதா இருந்தா நான் என்ன பண்றேன்? ஏத்துக்கிறேன். நல்லதா இருந்தா நான் ஏத்துக்கிறேன். எனக்கு மற்றது ஏதாவது வந்ததுன்னா நான் வந்து ஏத்துக்கிறதுக்கு இந்த மனசு எனக்கு தயாரா இல்லை. ஏன் தயாரா இல்ல? இது என்னுடைய இதுதானே. இது இப்ப எனக்கு வந்தது வந்து எப்பா பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துருன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவரவர் பதிவுகளை அவரவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாம அந்த மாதிரி செய்யறோமா? ஏன் மனசு கஷ்டமா இருக்கு? ஒரு வாரமா எங்க வீட்டுக்காருக்கு உடம்பே சரியில்லைப்பா. 15 நாளா எங்க ஒய்ஃப் வந்து படுத்த படுக்கையா இருக்காங்கப்பா. இது என்னது? அவரவர் பதிவுகள். இன்னும் வந்து என் குழந்தைக்கு ஒரு சரியான வாழ்க்கை அமையல. என்னது? அவருடைய அந்த குழந்தையினுடைய பதிவுகள்.
அப்ப அவரவர் பதிவுகளை யார் ஏத்துக்கணும்? அவரவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நாம என்ன பண்றோம்? என் கணவருக்கு இப்படி இருக்கே, என் மனைவிக்கு இப்படி இருக்கே, என் குழந்தைக்கு இப்படி இருக்கே, என் உறவுக்கு இப்படி இருக்கே, என் சகோதர சகோதரி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மொத்த பதிவை ஏத்து நம்ம முதுகுல நம்ம பாரமா சுமந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்னது நமக்கு வாழ்க்கையில? எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இந்த லக்கேஜை நீங்க சுமக்கிறதுனால அங்க இருக்கிற பதிவுல மாற்றம் வரப்போறது இல்லை. இந்த லக்கேஜ் நாம சுமக்கிறதுனால நமக்கு ஏதாவது 2 மடங்கு சம்பளம் வரப்போறதா? அதுவும் இல்லை. அப்ப இதுல கெடுறது எது? உன்னுடைய உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம், சமுதாய நலம், உன்னுடைய ஆன்மீக நலமும் பாதிக்கப்படுகிறது. அப்போ வாழும் காலத்திலே பரத்தை உன்னால் உணர முடியாது. இறக்கும் காலத்திலே பரத்தை உணர்ந்தால் புனரப்பி ஜனனம். திரும்பி என்ன பண்ணுவ? நீ பிறந்துருவ. ஆனால் வாழும் காலத்திலேயே உணர்ந்து விட்டால் என்ன? உனக்கு பிறவி பயன் அறுக்கப்படுகிறது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் என்னது? அறிவு முழுமை. அவ்வளவுதான். அப்போ அத்தனைக்கும் காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த புலன்கள் தான். இந்த புலன்கள் ரொம்ப அவசியம். இந்த புலன்கள் மகான்களை தான் சொல்லுவாங்க, எந்த புலன்களை வைத்துக்கொண்டு உன்னுடைய செயல்களை செய்து அதன் விளைவாக கர்மாவை நீ தீய கர்மாக்களை நீ அனுபவிக்கிறாயோ, அதே புலன்களை வைத்து பிராயச்சித்தம் தேடி நல்லதை செய்து உன்னுடைய கர்மாவிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப இந்த புலன்கள் தான் ரெண்டுத்துக்குமே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுத்துக்கும் அதுதான் முக்கியம். இது இப்படி ஒன்று சொல்லலாம், இன்னொன்னு சொல்லலாம், இன்னும் 5. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவாத்மா ஸ்வரூபம். ஜீவாத்மா ஸ்வரூபம்னா யாரு? ஜீவாத்மானா யாரு? நான் தான், நாம தான் அது. ஜீவாத்மா ஸ்வரூபம். ஸ்வரூபம் என்னது? ஒரு உருவம், ஒரு ஃபார்ம். ஜீவாத்ம ஸ்வரூபம். 2 பரமாத்மஸ்வரூபம். என்னது? பலஸ்வரூபம். ஜீவாத்ம ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஜீவாத்ம ஸ்வரூபம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நானு யாரு, இந்த ஜீவன் யாரு, இது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இதை தெரிஞ்சாதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனா இதை தெரிஞ்சுக்காம நாம என்ன பண்றோம்? ஒரு பிரச்சனை வரட்டுமே, நான் யார் தெரியுமா சொல்றோமா? அவங்க அங்கிருந்து வரும், நீ யாரு சொல்ல பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியல, சொல்ல. என்னை பத்தி உனக்கு தெரியாது, என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்த்திருக்கிறியா? சொல்றேன்ல. இதையே உன்னால பார்க்க முடியல. சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். அப்ப இன்னொரு முகம் யாரு? இதெல்லாம் நாம உணர்வு நிலையில சொல்லணும். இது ஜீவாத்மாப்பா, இதனுடைய இன்னொரு முகம் பரமாத்மா. இதை நம்ம என்ன சொல்றோமோ, என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்த்திருக்கிறியா அப்படி சொல்றோம். உணர்ச்சி நிலைக்கு போயிட்டு நம்ம உணர்ச்சி நிலைக்கு போய் எதிர்மறையா நம்ம சொல்லிடுறோம். புரியுதுங்களா? இந்த ஜீவாத்மா ஸ்வரூபம் என்றால் நான் யார்? நான் யாரு? அதுதான் சொல்லணும். அப்ப நான் யாரு? நான் 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 கடவுள் இல்லையா? சரி, இப்ப நேரம் உட்காருங்களேன். 10 முறை நான் கடவுள்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். 10 முறை நான் கடவுள் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க. இப்ப என்ன நடந்தது பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்க, உங்க முகத்தெல்லாம் நான் பாக்குறேன்.
முதல்ல என்ன பண்ணீங்க? நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள். இப்ப என்ன ஆச்சு? தன்முனைப்பு வந்துரும். நான் கடவுள், நான் கடவுள் சொன்னா என்ன வந்துரும்? தன்முனைப்பு வந்துரும். அப்ப எப்படி சொல்லலாம்? அதுவே நானாக இருக்கிறது. கொஞ்சம் மாத்துங்க, வார்த்தைகளை மாத்துங்க. அதுவே நானாக இருக்கிறதுன்னு சொன்னா அப்ப நான் யாரு? அது. அதுவே இது, இதுவே அது. அவ்வளவுதான். நானே கடவுள்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்குள்ள என்ன வந்துடும்? அகங்காரம், தன்முனைப்பு வந்துடும். அப்படி சொல்லக்கூடாது. அதுவே நானாக இருக்குது, அவ்வளவுதான்ப்பா. அதுதான் ஜீவாத்ம ஸ்வரூபம். 2 பரமாத்ம ஸ்வரூபம். என்னுடைய இன்னொரு முகம் என்னது? பரமாத்ம ஸ்வரூபம். நம்ம என்னுடைய இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்ல, பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோமே, அதுதான் அது. அது நம்ம உணர்வு நிலையில சொல்லணும். என்னுடைய இன்னொரு முகம் யாரப்பா? கடவுள். அது பரமாத்ம ஸ்வரூபம். நான் யார்? ஜீவாத்ம ஸ்வரூபம். அவன் யார்? பரமாத்ம ஸ்வரூபம். 3வது, நான் யாரு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா 3வது என்னது? உபாய ஸ்வரூபம். உபாயம் என்னது? வழிமுறைகள், டெக்னிக்ஸ், உபதேசங்கள். 3வது உபாய ஸ்வரூபம். 3வது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன வழிமுறைகள் சொல்றது என்னது? உபாய ஸ்வரூபம். அந்த உபாய ஸ்வரூபம் வந்து எப்படி இருக்குன்னா அதுதான் வேதம்னு நம்ம சொல்றோம். வேதம்னு எடுத்துக்கலாம், வேதாத்திரியம்னு எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், இதிகாசங்கள் எடுத்துக்கலாம். உபாய ஸ்வரூபம். இந்த உபாய ஸ்வரூபத்தை நான் பின்பற்றினேன்னா 4வது எனக்கு என்ன கிடைக்கும்? பலஸ்வரூபம். பலன். பலஸ் பா லா, இந்த சமஸ்கிருத இஸ் பலஸ்வரூபம். பலஸ்வரூபம்னா எனக்கு என்னப்பா கிடைக்கும்? எனக்கு என்ன அட்வான்டேஜ்? பலம். எனக்கு என்ன கிடைக்கும்? பலன், பலன்கள், பலன்கள். இந்த 4 வரைக்கும் நம்மளால போக முடியும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம்? நம்ம அகத்தாய்வு பயிற்சி பண்றோமா? அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம்? மெடிடேஷன் பண்றோமா? நம்ம மௌனம் பண்றோம், மெடிடேஷன் பண்றோம். இந்த 2ம் பண்றதுக்கு தான் அந்த உபாயம் தான் என்னது? உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு, தவம், மௌனம் பண்றோமா? அதற்கான பலன்களை நாம் என்ன பண்றோம்? அப்பப்ப அனுபவிக்கிறோம். அப்பப்பதான் அனுபவிக்கிறோம். நான் யாரு அவன் யாருன்னு தெரிஞ்சுடுத்துனா அந்த அனுபவம் எப்படி இருக்கணும்? லைஃப் லாங் இருக்கணும். ஆனா நமக்கு என்ன அது மாதிரி லைஃப் லாங் நமக்கு அது மாதிரி இல்ல. ஏன்? அப்பப்ப வருது போகுது. ஏன்? அந்த 5வது ஒண்ணு இருக்கு. இந்த 4 வந்து நான் பிடிக்கணும்னு நினைச்சேன்னா கூட 5வது ஒண்ணு இருக்கு. பிராப்தி நிரோதி. பா போட்டு புள்ளி வைங்க. இப்ப பிராரப்த கர்மான்னு சொல்லலையா? பிராப்தி நிரோதி அப்படின்னு அர்த்தம். பிராப்தி நிரோதி. ஆமா, பிராப்தி நிரோதகா, பிராப்தி நிரோதி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு உயர்ந்த தத்துவத்தை பத்தி இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோமா? உயர்ந்த தத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருடைய மனசு எதுல இருக்கு? இப்போ அந்த தத்துவத்தை பத்தி இருக்கு. அந்த நேரத்துல ஒருத்தர் செல்போன் ஒரு டப்பாங்குத்து பாட்டு ஒன்று அடிக்குது, ஒரு ரிங்டோன். இப்போ மனசுல எங்க போயிடும்? அதுதான் பிராப்தி நிரோதி. அதுதான் என்னது? ஒரு உயர்ந்த தத்துவத்தை கேட்டு யார் அது இந்த நேரத்துல போய் இப்படி செல்போன் ரிங்காருது? நீங்கள் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அடுத்தது என்னது? இறைவன் 10 அடி எடுத்து, மிக சரியான தவறான விடை. நாம இப்ப பேசுறதே வேற. அது நீங்க சாதாரணமா சொல்றது. இறைவனை நோக்கி நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவனை உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான். இங்க வேற. பிராப்தி நிரோதி என்றால் என்ன? இறைவனை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னுடைய கர்மா உன்னை 1000 அடி பின்னால் இழுக்கும். இதான் பிராப்தி நிரோதி. 10க்கும் 1000க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? புரியுதுங்களா? அப்போ நீ இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னுடைய கர்மவினை பதிகோல் 1000 அடி உன்னை பின்னால இழுக்கும். உன்னை முன்னாடி எடுத்து போகாது. நீ எவ்வளவு வேகமா போயிடுவியா?
எப்படி போவேன்? நானும் பாத்துறேன். உனக்குள்ள நான் இருக்கிறேன், அவன் எனக்கு கொடுத்துருக்கிறான், அவன் தான் என்ன கொடுத்து உனக்குள்ள கர்மாவா உட்கார வச்சிருக்கிறான். இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு என்கிட்ட லிஸ்ட் இருக்குது. நீ என்னமோ அதெல்லாம் விட்டுருவேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ற? நீ யாரை கேட்டுட்டு என்ன மாராய்தல் பண்ற? யாரை கேட்டுட்டு ஆசை சீரமைத்தல் பண்ற? நீ எப்படி நீ போயிடுவியா? நீ நானும் உன்னை பாத்துறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவது? நீ ஒரு அடி தானே எடுத்து வைக்கிற, உன்னை 1000 அடி இழுக்கிறேன். அதுதான் பிராப்தி நிரோதி. இதெல்லாம் கடந்து தான் நம்ம என்ன பண்றோம்? இங்க உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. இதுதான் நம்முடைய, இதுவும் ஒரு கர்மா தான். அதெல்லாம் தாண்டி இங்க உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. நம்ம வர முடியாம போயிருக்கு. நீ உட்கார்ந்துட்டோம் பாருங்க. அப்ப நம்ம எதை ஜெயிச்சிட்டோம்? ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். பிராப்தி நிரோதி நம்ம கிட்ட வேலை செய்யாது. ஏன்னா அதே தாண்டி வந்துட்டோம் இங்க நம்ம. இப்போ அப்போ வந்துட்டோமே, நம்ம என்ன பண்ணணும்? அதை புடிச்சுக்கணும், கெட்டியா புடிச்சுக்கணும், கெட்டியா புடிச்சுக்கணும். அதை புடிச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ரெண்டு விஷயத்தை விட்டுடணும். கோபம், துக்கம். தானா வருதா? தானா வந்ததுன்னா 1000 அடின்னு அர்த்தம். தானா வந்ததுன்னா எத்தனை அடி? 1000 அடி. நீயா நானா பாத்துடலான்னா ஒரு அடி. நம்ம மிச்ச வயசுலாம் சொல்லிடலாம், நீ பண்ணிடுவியா? நீயா நானா பாத்துடலாம். அதுக்கு நாம சவால் விடணும். கோப வைராக்கியா வேறம்மா அது. நம்ம உதாரணம் தான் சொன்னோம், உண்மையே ஒண்ணு வருது. கோப வைராக்கியா, துக்க வைராக்கியா, சிந்தே வைராக்கியா, ஞான வைராக்கியா, சாஸ்வதாலா. 5. உங்களை இன்னைக்கு விடுறதா இல்லை? இன்னைக்கு உங்களை இன்னைக்கு விடுறதா இல்லை? கோப வைராக்கியம் நம்ம தமிழ்ல நோட் பண்ணிக்கங்க. கோப வைராக்கியம், துக்க வைராக்கியம், சிந்த வைராக்கியம், சிந்தனை வைராக்கியம். ஆமா, சிந்தேனா சிந்தனைகள். நீங்க தமிழ்ல நோட் பண்ணீங்க. சிந்தனை வைராக்கியம், ஞான வைராக்கியம், வைராக்கியத்தை நடைமுறைப்படுத்துதல். 5. சாஸ்வதாலா 5வது. வைராக்கியத்தை நடைமுறைப்படுத்துதல் 5வது. தமிழ்ல தானே உங்களுக்கு சொன்னேன், அதனால தமிழ்ல நோட் பண்ணிக்க. அந்த சமஸ்கிருதத்தை சொன்னா தமிழ் வார்த்தை சொன்னா நமக்கு புரியும். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம எங்க இருக்கோம் பாருங்க. இது பாருங்க, இந்த 15 வார்த்தையை நீங்க மறக்க கூடாது வாழ்க்கையில. இனிமேல் எந்த 15 வார்த்தையை மறக்க கூடாது? திருப்பி நோட்டை திருப்ப கூடாது. 15 வார்த்தையை மறக்க கூடாது, நோட்டை திருப்ப கூடாது. சொல்லுங்க, இருங்க. முதல்ல எல்லாம் நான் சொல்றேன், திரும்ப சொல்லுங்க. அதுக்கப்புறம் மைண்ட்ல வச்சுங்க. சரீரம், ஜீவன், புலன்கள், செயல், விளைவு. அடுத்த 5 என்ன சொன்னோம்? ஜீவாத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், பலஸ்வரூபம், பிராப்தி நிரோதி. இப்ப என்ன சொன்னோம்? கோப வைராக்கியா, துக்க வைராக்கியா, சிந்தே வைராக்கியம், ஞான வைராக்கியம், சாஸ்வதாலம். சாஸ்வதாலம் வைராக்கியத்தை நடைமுறைப்படுத்துதல். இந்த 15 நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பதற்குத்தான் எது தேவை? ஒழுங்கும் நியதியும் தேவை. அவ்வளவுதான். இந்த ஒழுங்கும் நியதியும் தேவை நமக்கு. அந்த ஒழுங்கு நியதி இப்ப பாருங்க, கோப வைராக்கியம். இந்த கோப வைராக்கியம் இருக்கே, நம்ம பல விஷயத்துல, குடும்பத்துல, நண்பர்கள் கிட்ட, உறவுகள் கிட்ட, அக்கம் பக்கம் வீட்டுக்கிட்ட எல்லாம் கோபப்படுறோம் இல்லையா? கோபப்பட்ட உடனே என்ன பண்றோம்? நம்ம பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை விட்டுறோம், கோபப்படுறோம், வார்த்தைகளை விடுறோம், நம்ம பேசுறோமே. ஆனால் அந்த உணர்ச்சி நிலை அடங்கின பிறகு அதுக்கப்புறம் என்ன இருந்தது? ஏன்டா அப்படி பேசணும் வருதா? அப்போ கோபம் என்பது நிரந்தரம் அல்ல.
அந்த நேரத்துக்கு தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து கோப வைராக்கியம். அந்த கோப வைராக்கியம் என்ன அர்த்தம்? பேசும்போது பாரு இப்படி பேசிட்டல, இனி என் முகத்துல நீ முழிக்காத. ஆனா சொல்லிட்டு அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுவோம்? அப்ப அந்த வைராக்கியம் எங்க போச்சு உங்களுக்கு? அவ்வளவுதான். கோப வைராக்கியம் என்பது நிரந்தரம் அல்ல. இரண்டாவது துக்க வைராக்கியம். நமக்கு வந்து ஒரு பொருள் இழப்போ ஒரு உறவு இழப்போ நடந்து போச்சு, நம்ம உடனே என்ன பண்றோம்? வாழ்க்கையே நமக்கு போயிடுச்சுன்னு சொல்றோமா? வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்றோம். ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு முக்கியமான உறுப்பினர் ஒருத்தரை இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம போய் பார்க்கும்போது நமக்கே மனசு என்ன பண்றது? துக்கப்படுறது. அவங்ககிட்ட நாமளே போய் என்ன பண்றோம்? அவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்றோம், எல்லாமே சொல்றோம். ஆனால் யார் பாதிக்கப்பட்டாரோ அவருடைய மனம் என்ன சொல்றது? இனி என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்களை நீங்க போய் பாருங்க, என்ன பண்றதுங்க? அந்த நேரத்துல ஒரு தடையை கொடுத்தது காலபுருஷ சக்கரம் என்ன பண்ணித்தது? அவ்வளவுதான். அதை வந்து சமன் செய்தது ஒரு என்ன பண்ணுது? இறைவன் என்ன பண்றான்? அந்த இடத்துல அதுக்கு உண்டான ரொட்டேஷன் என்ன பண்ணிட்டான்? இறைவன் நமக்கு வந்து கொடுத்து விட்டான். எனவே துக்க வைராக்கியமும் நிரந்தரம் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு மாமனிதன், ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும்னு சொன்னால், ஒரு துக்கம் நடந்த இடத்துக்கு நாம போனோம்னு சொன்னா, அது நம்ம குடும்பத்துல நடந்தாலும் சரி, மற்ற உறவுலையோ இல்ல நண்பர்கள்கிட்டயோ அக்கம் பக்கத்து வீட்டுக்கிட்டயோ ஒரு இடத்துல துக்கம் நடந்திருந்ததுன்னா அந்த துக்கத்தை பார்த்து வருத்தப்படுங்க, அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு மேல ஒரு சிந்தனை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நேற்று வரை ஜீவனாக இருந்தது இன்று இதன் உள்ளே இருக்கின்ற ஜீவன் போய் வெறும் பிரேதம் என்கின்ற சரீரமாக இது இங்கே இருக்கிறதே, நாளை எனக்கும் இந்த நிலை வரலாம், இல்ல வரும். வரலாமா? வரலாம்னா அது நல்ல கதையா இருக்குது. அப்ப வராம போயிடுமா? இல்ல, தள்ளி ஒண்ணா போடலாம். நம்ம நாளை காயகல்ப பயிற்சி பார்க்க போறோம், தள்ளி போடலாம். நாளை எனக்கும் இந்த நிலைமை வரும். இந்த நிலை வருவதற்குள் நான் யார், அவன் யார், இதை நான் என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன, இதை நான் வந்து சரியான முறையில் நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம். அப்ப இந்த துக்க வைராக்கியம் இதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த கோப வைராக்கியமும் துக்க வைராக்கியமும் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல உன்னுடைய சிந்தனைகள் வந்து ஈடுபடாது, நல்லா இருக்காது. நீ எந்த சிந்தனை பண்ணாலும், எந்த சிந்தனை நீ மற்றவங்களுக்கு சொன்னாலும், ஆமாம்பா நீ சொன்ன பேச்சை கேட்டு போய் தான் போய் எனக்கு 10,000 ரூபாய் லாஸ் அப்படின்பா அவனே நம்ம கிட்ட வந்து. ஏன்? உன்னுடைய சிந்தனை எந்த இடத்துலையுமே ஈடுபடாது. இந்த 3த்தையும் விட்டுட்டீங்கன்னா எது வரும் நமக்கு? ஞான வைராக்கியம் நமக்கு. அதுதான் நிரந்தரம். ஞான வைராக்கியம் தான் நமக்கு நிரந்தரம். ஏன் என்று சொன்னால், இந்த கோப வைராக்கியம் என்பது, நல்லா ஞாபகம் வச்சுங்க, கோப வைராக்கியம் என்பது உடல் சார்ந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கோப வைராக்கியம்னா உடல் சார்ந்தது. சொல்றீங்கல்ல, நானும் பொறுமையா இருந்தப்பா, என்ன பண்ணாங்க அவங்க? வாய கலரி 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 ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. வந்தது பாரு எனக்கு புச்சி, லெஃப்ட் அண்ட் ரைட் சென்டர் ஃபயர் பண்ணி விட்டாங்கள. அப்புறம் தான் நான் வந்து கூலானேன் அப்படின்னு சொல்றோம். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஃபயர் பண்ணிட்டு 1,00,000 செல்லு உடம்புல இருக்கிற செல்லு கொலை பண்ணிட்டேன் நீ. அவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் வாங்கி இப்படி தொடச்சு போட்டு அவன் போயிட்டே இருப்பான். இப்போ கோபப்பட்டவன் ஜெயிச்சானா, கோபப்பட வச்சவன் ஜெயிச்சானா? கோபப்பட்டவன் தோத்துட்டான். இப்ப இதுல என்ன, நமக்கு என்ன நடந்தது? ஒண்ணுமே கிடையாது இல்ல. அப்ப எனவே கோப வைராக்கியம் என்பது உடல் சார்ந்தது, துக்க வைராக்கியம் என்பது மனம் சார்ந்தது. ஒண்ணு பாருங்களேன், பக்கத்து வீட்டுல ஒண்ணு நடந்துருச்சுன்னா, இதெல்லாம் ஏத்துக்குப்பா, வாழ்க்கையில இதெல்லாம் வந்து சகஜம்தான்பா, இதெல்லாம் ஏத்துக்குப்பா, பிளீஸ் ஏத்துக்குப்பா, நாங்கெல்லாம் உன் கூட இருக்கிறோம்பா, நாங்கெல்லாம் உன் கூட இருக்கிறோம்பா, அப்படி நாங்கெல்லாம் விட்டுருவோமாப்பா, இதெல்லாம் நடக்கிறதாம்பா, ஏத்துக்குப்பா ஏத்துக்குப்பா. இதே அவனுக்கு வந்துட்டுமே,
அதே டைலாக் யாரும் வந்து சொல்லுவாங்க. அவங்க உனக்குள்ள என்ன பேசும், உனக்கு என்ன, நீ சொல்லிடுவ. இப்ப அனுபவிக்கிறது யாரு, நானா நீயா? துக்க வைராக்கியம் என்பது மனம் என்ன ஆகும், டியூயல். அதனாலதான் சொன்னாங்க மகான்கள், நிலைப்பது நெஞ்சு ராமனை போல நட. அதுதான் ஞான வைராக்கியம். நிலைப்பது நெஞ்சு ராமரை போல நட. நிலைப்பது நெஞ்சு, உன்னுடைய ஞான வைராக்கியம் தான் நிக்கும். உனக்கு ஞான வைராக்கியம் தான் சொல்றாங்க. நிலைப்பது நெஞ்சு ராமனை போல நட. உன் வாழ்க்கை பாதையில நீ போய்கிட்டே இரு, எது வேணாலும் வரட்டும். உன்னுடைய இலக்கு என்ன, ஞான வைராக்கியம், அதை நோக்கி போ. எனக்கு அது மாதிரி போக முடியல சார். அவங்கெல்லாம் மாறுவது மனம், கிருஷ்ணன் சொல்வதை கேள். அது என்னது, உபதேசம். அந்த கிருஷ்ணன் யாரானாலும் இருக்கட்டும், ஒரு குழந்தை நமக்கு ஒரு மூலியமா நமக்கு வந்தாலும் அது என்னது, நமக்கு அது ஒரு உபதேசம் தான். நிலைப்பது நெஞ்சு ராமனை போல நட, மாறுவது மனம், கிருஷ்ணன் சொல்வதை கேளு. கிருஷ்ணன் சொல்வதை கேளு. அது எந்த கிருஷ்ணனாலும் இருக்கட்டும். புரியுதுங்களா? அப்போ துக்க வைராக்கியம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு வந்து கடோபனிஷத்துல அந்த துக்கம் இதை சொல்லிட்டு, கடோபனிஷத்துல அதுக்கு அந்த மனம் சார்ந்ததுன்னு சொல்லும் பொழுது உபநிஷத்துல சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு வயதான தம்பதிகள் 2 பேரு, கணவன் மனைவி, காசிக்கு போனாங்க. காசியில போய் கங்கையில வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர், ஒரு பையன் இவங்க கிட்ட ஓடி வந்து, நீங்க 2 பேரு இந்த என்ன தெரியலையா, உன்னை யாருன்னு தெரியலப்பா, நீங்க 2 பேரும் பேரை சொல்லி இந்த ஊரு இந்த கிராமத்துல உங்களை நீங்க பார்த்திருக்கனே, அந்த 2 பேர் அவங்க தானே நீங்க அப்படின்னா. ஆமா, நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. என்ன தெரியலையா உங்களுக்கு? தெரியலையாப்பா, அதே ஊர்ல இருந்தனே, இன்னாருடைய பையன் நானு, அவங்க பேரை சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, சின்ன வயசுல நீ ஓடி போயிட்டியே, நீ ஊரை விட்டு ஓடி போயிட்டியே, உங்க அப்பா அம்மா இன்னும் கூட உன்னை தேடிட்டு இருக்காங்களேப்பா. ஏன் அப்படின்னா, நாங்க சின்ன வயசுலயே நானு அப்படின்னா, உன் கூட இன்னொருத்தவங்க காணுமே, அவன் எங்க அப்படின்னா, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் தேடிபடி வந்து காசிக்கு வந்தோம். இங்க காசியில வந்து கங்கையில குளிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணிட்டான், தண்ணியில போயிட்டான், ஜலசமாதி ஆயிட்டான் அவன். நான் மட்டும் அப்படியே தப்பிச்சிட்டேன். அப்படியே வந்து இங்க ஒரு வேத பாடசாலையில வேதங்கள்லாம் கத்துக்கிட்டு இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நானே ஒரு வேத பாடசாலை அமைச்சு எல்லாருக்கும் என்ன பண்றேன், இலவசமா இந்த இறை தத்துவத்தை நான் எல்லாருக்கும் போதித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம்பா, அவன் போனது மனசு கஷ்டமா இருக்கு, அட்லீஸ்ட் நீயாவது ஒரு நல்ல வழியில் இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது உனக்கு அப்படின்னா. நீங்க ஊருக்கு போனீங்கன்னா எங்க பெற்றோர்கள் கிட்ட நான் இங்க வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து அவன் அத மாதிரி வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயதான தம்பதிகள் அப்படி போனாங்க. அதுக்கப்புறம் நிறைய சேத்திராலயம்லாம் நிறைய சுத்தி அப்பெல்லாம் போனாங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு தன்னுடைய கிராமத்துக்கு வரும் பொழுது கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க. நேரா வந்துகிட்டே வயசாயிட்டல இவங்களுக்கு தான். வயசானவர் என்ன பண்ணாரு, இந்த வயசான தாத்தா என்ன பண்ணாரு, எந்த வீட்டுல துக்க சமாச்சாரம் சொல்லணுமோ அந்த வீட்டுல வந்து நல்லா இருக்கிறான் பையன், வேத பாடசாலை வச்சிருக்கான்ட்டார். எந்த வீட்டுல சந்தோஷமான நியூஸ் சொல்லணுமோ அந்த வீட்டுல போய் என்ன பண்ணிட்டாரு, உங்க பையன் வந்து. இப்ப என்ன நடந்தது அங்க, எந்த வீட்டுல இப்ப என்ன ஆச்சுன்னா, யார் வீட்டுல துக்கமோ அவங்க வீட்டுல தடபுடலா வந்து விருந்து போட்டு இருக்கிறாங்க. யார் வீட்டுல சந்தோஷமோ அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, தர்ப்பணம் பண்றாங்க, அழுக குரல். காரணம் யாரு? இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வீட்டுக்கு போயிட்டாரு. போன உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்குதா, நாம பார்த்தது யார, இந்த பையனை,
நீங்க மாத்தி சொல்லிட்டீங்களே, நீங்க திரும்ப போய் மாத்தி சொல்லுங்க அப்படின்னாரு. இப்ப என்ன ஆச்சு? இப்போ அங்கேருந்து வந்து என்ன மன்னிச்சுக்குங்க, துக்கம் அங்க, சந்தோஷம் இங்கன்னாரு. இப்ப என்னாச்சு? ரெண்டு வீட்லயும் எங்க எங்க சந்தோஷமா இருந்தாங்களோ அங்க அழுக, எங்க துக்கம் இருந்ததோ அங்க சந்தோஷம். அப்போ இந்த மனம் முதல்ல ஒண்ணு பண்ண உடனே இன்பமா இருந்தது, உடனே என்ன பண்ணிடுது? துக்கத்துக்கு மாறிடுது. திருப்பி துக்கத்துல இருந்த மனம் என்ன ஆயிடுது? மாறிடுது. அப்ப இது நிரந்தரம் அல்ல. அதுக்கு தான் இவ்வளவு கதை. இதெல்லாம் வந்து கலையக்கூடிய மேகங்கள் மாதிரி தான், பாசிங் கிளவுட்ஸ் தான் இதெல்லாமே. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. கோபம் என்பது கரையக்கூடியது. என்னது? கரையக்கூடியது. துக்கம் என்பது குறையக்கூடியது. துக்கம் என்பது குறையக்கூடியது. சந்தோஷம் என்பது முன்னால் பிடித்து வைக்க முடியாதது. இது மூணு ஞாபகம் வச்சுங்க வாழ்க்கையில. நல்லா இதெல்லாம் வந்து தத்துவம். இன்னொரு தடவை சொல்லணுமா? கோபம் என்பது குறையக்கூடியது. அந்த நேரத்துக்கு கோபம் இருக்கும், அப்புறம் என்ன ஆயிடாது? குறைஞ்சு போயிடும். துக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போகும், கரையக்கூடியது. ஆமா, குறையும். துக்கம் வந்து குறையும், அவ்வளவுதான். என்னைக்கு இருந்தாலும் அது என்ன போகும்? அவ இறந்த ஒரு போட்டோ பார்த்தா அன்னைக்கு இப்படிலாம் நான் இருந்தேனே, அவ்வளவு. துக்கம் என்பது குறையும், ஆமா, கரையும் குறையும். இந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷத்தை நம்மளால பிடித்து வைக்க முடியாது. யாரால பிடிக்க வைக்க முடியாது? ஞான வைராகியத்தை பிடிக்கின்ற வரைதான். அந்த ஞான வைராகியத்தை நான் பிடித்து விட்டால் சந்தோஷம் எப்படி இருக்கு? நமக்கு நியூட்ரலா இருப்பீங்க. இன்பம் இருந்தாலும் சந்தோஷம் தான். ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் கடவுள் ஏதோ என்ன சோதிக்கிறான், ஏத்துக்கிறேன். இதுதான் உண்மையான சந்தோஷம். சந்தோஷம் வர நேரத்துல மட்டும் ஒரு சந்தோஷப்படுறோம் பாருங்க, அந்த சந்தோஷத்தை உங்களால பிடிச்சி வைக்க முடியாது. சொல்றோம் இல்லையா, இவ்வளவு நேரம் நல்லா இருந்தேன்பா, எந்த மூஞ்ச ஒண்ணு பார்க்க கூடாது, அதை பார்த்துட்டேன்பா, அவ்வளவுதான், எல்லாம் எனக்கு போயிடுச்சுப்பா. இப்ப சந்தோஷம் எங்க போச்சு? போயிட்டேன். அதனால சந்தோஷத்தை நம்மளால பிடித்து வைக்க முடியாது, முடியாது. அதனால பிடிச்சி வைக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? இன்பம் துன்பம் அதை நான் என்ன பண்ணலாம்? சமமா வந்து ஏத்துக்கிறோம் பாருங்க, அதுதான் ஞான வைராக்கியம். அந்த ஞான வைராக்கியம் வரணும்னா இந்த இன்பமும் துன்பமும் நமக்கு எங்கிருந்து வருதுன்னு முதல்ல பாருங்க. இந்த இன்பம் துன்பத்தை நம்ம எங்க எதில் அனுபவிக்கிறோம்? உடல்லையும் மனசுல இருந்து அனுபவிக்கிறோம். அப்போ அததான் சொன்னாங்க அம்மா, உடல் சார்ந்த கர்ம வினை பதிவுகள் நமக்கு வந்து 80% இருக்கிறது. மனம் சார்ந்த கர்ம வினை பதிவுகள் 20% இருக்கிறது. அப்போ உடல் சார்ந்த கர்ம வினை பதிவுகளை போக்குவதற்கு பிராயச்சித்தம் எது? உடற்பயிற்சி. 20% மனம் சார்ந்த பதிவுகளை போக்குவதற்கு பிராயச்சித்தம் எது? தவம். தவம் தான், தவம் தவம். அப்போ இந்த ரெண்டுத்தையும் போக்கிட்டோம்னா, உடலையும் மனசுல இருக்கிற பிரச்சனையை போயிடுச்சுன்னா எது நல்லா இருக்கும்? உயிர் நல்லா இருக்கும். அந்த உயிரை நீண்டதா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? பாரு, நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க. அந்த உயிரை நான் என்ன பண்ணணும்? இப்ப நீண்ட நாளா மாத்துறதுக்கு காயகல்பம். அப்போ உடல் சார்ந்த பதிவுகள் மனம் சார்ந்த பதிவுகளை போக்கி உயிரை நான் நீண்ட ஆயுளா மாத்தினேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமா வேண்டாமா? நான் நீண்ட நாள் வாழறேன்னா என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். நான் என்னால என்ன நீண்ட நாள் இறைவன் வாழ வைக்கிறானா என்ன இருக்கிறது? என்னால் ஏதோ ஒரு காரியம் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறதா இல்லையா? அதை உணர்வதுதான் எது? அகத்தாய். அதை உணர்வதுதான் அகத்தாய். அதை உணர்ந்துட்டோம்னா என்னுள்ள இருந்து இதை அத்தனையும் செய்ய வைக்கிறது யாரு? அதுதான் என்னது? மௌனம். இந்த 5 தான். அடுத்த 5 இதுதான் சொல்றேன் பாருங்க. அடுத்த 5 நோட் பண்ணிங்க.
உடல் தவம், உயிர் தவம், மனத்தவம், குணத்தவம், ஆத்ம தவம். மகரிஷி இந்த 5 தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். மகரிஷியுடைய தவங்கள் எத்தனை? 5. இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உடல் தவம் என்பது என்னது? உடற்பயிற்சி. ரெண்டாவது என்ன பண்றீங்க? உயிர் தவம் என்பது காயகல்ப பயிற்சி. மூன்றாவது மனத்தவம் என்பதுதான் 9 வகையான தியானங்கள். அதுலதான் 9 வகை தியானங்கள் வரும். மத்தியானம் பார்க்க போறாத மனத்தவத்துலதான் 9 வகையான தியானங்கள். அடுத்து குணத்தவம் என்னது? அகத்தாய்வு, இன்ட்ராஸ்பெக்ஷன், தன்னை அறிதல். அதுதான். அடுத்து ஆன்மத்தவம் இருக்கு பாருங்க, ஆத்மத்தவம், அதுதான் மௌனம். இப்போ இந்த 5 தான் உபாய ஸ்வரூபம். உபாயம் என்ன? டெக்னிக்ஸ். அப்ப இந்த 5 நாம் பண்ணிட்டோம்னா, இந்த 5 நான் பண்ணிட்டோம்னா, எந்த 5? உடல் தவம், உயிர் தவம், குணத்தவம், மனத்தவம், ஆத்மத்தவம். இந்த 5 நான் பண்ணிட்டேன்னா கர்மா என்னை நெருங்காது, நெருங்கினாலும் எந்த விதத்திலும் என்னை பாதிக்காது, பாதித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபலம், ஆத்ம பலம் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிடைச்சிரும். நம்மளே சொல்றோம் பாருங்க, நான் முதல்லலாம் அவ்வளவு கோவப்படும்பா, மனவளக்கலைக்குள்ள வந்தேனே, இப்ப எல்லாத்தையும் நானே என்ன பண்றேன், யாரும் ஏத்துக்கிறோம்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த பலம் வந்துருச்சு. ஆனா அதை நம்ம ஒரு சில நேரங்கள்ல தான் சொல்றோம் நம்ம அதை. ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் அது என்ன பண்ணலாம், நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த 5ஐயும், இந்த 5 வகை தவங்களையும் எவர் ஒருவர் தினமும் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுக்குன்னு 24 மணி நேரம் ரொம்ப ஹாப்பியாலாம் இருக்க போறது இல்லை. அவங்களுக்கும் குடும்பத்துல இருக்கும், பல சிரமங்கள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? அவ்வளவு ஏத்துக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாலே, எப்படி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஏத்துக்க மாட்டேன்னு வாக்குவாதம் பண்ணி அடம் பிடிச்சேன்னா புலன்கள் வேலை செய்யும், கர்மால மாட்டிப்போம். ஏத்துக்கிட்டா புலன்கள் என்ன பண்ணும்? அடங்கிடும். அது அடங்கிடும். அப்ப அது அடங்கிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு செயல் இல்லை. அங்க செயல் இருந்தா தானே விளைவு. அவ்வளவுதான். இதுதான், இதை கொடுப்பதுதான் மனவளக்கலை. வாழ்க வையகம், வாழ்க வை